சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, கவலையும் கஷ்டங்களும் இருக்கின்றதே, கலங்காதே. இன்பமும் துன்பமும் போராட்டங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. நீ கற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்து உன் லட்சியத்தை அடைய என்ன செய்வது என்று பயணிக்க வேண்டும். அதை தவிர கஷ்டங்கள் வந்துவிட்டதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று இதை நினைத்து கவலைப்பட்டு நீ உட்கார்ந்து விட்டால் பிறகு நீ இதையெல்லாம் கடந்து வர வேண்டாமா? உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டாமா? இது எல்லாம் நிரந்தரமல்ல, இது எல்லாம் கடந்து போகும். உனக்கான எதிர்காலம் காத்திருக்கிறது. நீ சந்தோஷமாக வாழ இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் தானே? பிறகு இந்த கஷ்டங்களை நீ கடந்து வர வேண்டும் தானே? பிள்ளையே, உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று உன் மனதில் என்றும் நீ நினைக்க வேண்டும். அதை வைத்து உன் முயற்சியை செய்யும்போது நீ நினைத்ததை அடைந்து விடலாம். பிள்ளையே, யாராவது உன் மனதை கஷ்டப்படுத்தினாலும் கலங்காதே, அமைதியாக இருந்திரு. அதுதான் நல்லது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். என்னை மீறி உனக்கு எந்த பாதிப்பும் வராது. என்னை நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று உன் மனதில் நினைத்துக்கொள். சாயப்பா எப்போது தான் என் கஷ்டங்கள் துன்பங்கள் தீரும் என்று ஒவ்வொரு தினமும் இதையே நினைத்து கொண்டு நீ கவலைப்படுகிறாய் தானே? பிள்ளையே, இதோ நான் உன்னருகே தான் இருக்கிறேன். எங்கும் நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. நடக்காது என்று நீ நினைக்கும் செயலை நான் நடத்தி கொடுப்பேன். நான் உன்னிழலாக இருக்கும்போது எதற்கு கவலைப்படுகிறாய்? இனியும் துன்பங்கள் தொடராது. நீ நல்ல நிலைக்கு வரப்போகிறாய். எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவில் நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய். நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். உன்னுடைய சோதனை காலம் எல்லாம் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு வேண்டியதை தர உன் சாயப்பா உன்னை தேடி வந்துவிட்டேன். நீ கேட்டதை தரப்போகிறேன் பிள்ளையே. உனக்காக நான் இருக்கிறேன். நீ எங்கும் சென்றாலும் உன் நிழலாக உன் சாயப்பா உனக்கு துணையாக வருகிறேன். நீ மறந்து விடாதே. உனக்கென்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளையே, இதை கேட்டதால் இனி உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று தெரிந்து கொள். உடனே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். அதை உன் சாயப்பா நிகழ்த்துவேன். பிள்ளையே, நீ சந்தோஷத்தை பெற தயாராக இரு. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தே தீருவேன். உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் கண் முன்னே நீ நன்றாக சந்தோஷமாக வாழப்போகிறாய். உன்னிடம் உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே தான் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வை தர முடியும். உன் வாழ்வில் மாற்றங்கள் கொண்டு வர அனைத்தும் செய்து கொண்டு இருக்கிறேன் உன் சாயப்பா. உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் விளைவிடும். இனி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். பிள்ளையே, உன் சாயப்பாவிடம் அனைத்தையும் சொல்லியும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. உன் மனதில் நினைத்ததை உன் சாயப்பா தெரிந்து கொண்டேன். எல்லாம் என் செயலில் தான் நடக்கிறது. என்னை மீறி எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காது. நீயே சொல்ல போகிறாய், சாயப்பா நீங்க சொன்னது போல என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று என்னிடம் சொல்லத்தான் போகிறாய். நம்பிக்கையுடன் இரு. நிச்சயமாக வெற்றி நிச்சயம் பிள்ளையே. உன் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். காரணம் இல்லாமல் எந்த பதிவு உன் கண்ணில் படாது. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து பார் என்று முழு நம்பிக்கை இருக்கின்றது தானே? யார் என் மீது முழு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களிடம்தான் நான் என்றும் இருப்பேன். காத்திரு பிள்ளையே,
சரியான நேரம் அனைத்தும் சரியாகும். நீ கேட்டதையும் தருவேன். உன் அனைத்து விருப்பங்களையும் நானே நடத்தி தரப்போகிறேன். உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க வைப்பேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். எப்போதும் நீ எதையாவது யோசித்து கொண்டு என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று உன் மனதில் நினைத்து கொண்டு மனதில் தெளிவு இல்லாமல் குழப்பத்துடன் இருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்களுக்கும் சரியான பதிலை நீ சொல்லாமல் நீ சிந்தனையை எல்லாம் எதையாவது யோசித்து கொண்டு இருக்கிறாய். இப்படியே இருந்தால் எல்லாம் மாறிவிடுமா? நீ இப்படி குழப்பத்தில் இருந்தால் உன் மனதில் நிம்மதி கிடைக்குமா? பிள்ளையே, இந்த குழப்பம்தான் உன்னை எதையும் சரியாக செய்ய விடாது. ஏன் பயப்படுகிறாய்? நான் இருக்கிறேன். தைரியமாக உன் செயலை எல்லாமே செய். நல்லதாகத்தான் முடியும். நல்லதை மட்டும் நினை. எதிர்மறையாக கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காதே. இல்லையே, நீ எதிர்பாராத நேரத்தில் நீ கேட்டதை, நீ ஆசைப்பட்டதை எல்லாமே உனக்கு நிறைவேற்றி தருவேன். உன் சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்னை முழுமையாக நம்பியிருக்கும் பிள்ளையே, நான் ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிள்ளையே, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்து விடாதே. தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிவிடாதே. நீ என்ன செய்கிறாயோ அதுதான் மறுபடியும் வந்து சேரும். அமைதியாக இருந்தாலே போதும். அனைத்தும் நான் பார்த்து கொள்வேன். நான் இருக்கிறேன். பிள்ளையே, உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். மற்றவர்களை மனதை காயப்படுத்தாதே. தீய சொல்லால் பேசிவிடாதே. யார் மனதையும் கஷ்டப்படும் அளவிற்கு பேசிவிடாதே. எப்போதும் நான் உன் கைகளை பிடித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை என் பொறுப்பில் தான் இருக்கிறது. நம்பிக்கையுடன் இரு. உன் சாயப்பா கண் பார்வையில் தான் நீ இருக்கிறாய். என் சாயப்பா எனக்கு நல்லதே செய்வார் என்று முழுமையாக என்னை நம்பி இரு. இதையே சொல்லி கண்டு வா பிள்ளையே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கான வெற்றிக்காக நான் மாற்றுவேன். நான் இருக்கும்போது தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே. கவலைப்படாதே. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய். நிச்சயமாக, உறுதியாக. பிள்ளையே, நம்பிக்கையுடன் இரு. எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?